ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நானும் பாப்பாவும் கிளம்பிட்டுங்க. எங்கேன்னு பார்க்குறீங்களா? மீன் வாங்கறது தான் கிளம்பிட்டுங்க. சரி, ஒரு பக்கம் வந்து குளத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிச்சி குளம்ன்ட்டு. சரி, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வர சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கிறீங்க. அதனால் நானும் பாப்பாவும் கிளம்பிட்டேங்க. இப்போதான் பாப்பா வந்துட்டுருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்கேன். சரி, போய் பார்த்து மீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னன்னு பார்த்துட்டு. ஆனால் குளத்துல உயிரோட தான் பிடிச்சி கொடுக்குறாங்க. சரி, பார்க்க பாப்பா வர நாங்கள் ஒரு ஆய் சொல்லியிருந்தோம். நானும் பாப்பா வந்து இப்போ கிளம்பிட்டேன். வாங்க அப்படி போய் அங்கே போய் பார்க்கலாம் மீன் பிடிக்க. அதெல்லாம் ஒரே ரகம் தானுங்க. அதை வெட்டி விட்டு எடுக்கலையா? மூணா போட்டா கழண்டு ஓடிடுது. உங்களுக்கு 2 கிலோ வேணும் ஜிலேபி. உங்களுக்கு பெருசாவே போட்டுக்கலாம் தம்பி. போட்டோம்னா கழண்டு ஓடிடுது. சரி சரி. லைட் பீஸ் போட்டு ஒரு 2 பீஸ்க்கா அது வேணாம் வேண்டாம். பீஸ் போட கழண்டு ஓடிடுது. குழம்பு வைக்கிறதானா? அதுக்கு கழண்டு ஓடிடுது. குழம்பு ஓடிடுது. உங்களுக்கு எனக்கு ஒரு 3 கிலோ போடுங்க. சரிங்க சார், முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போடுங்க. அப்புறம் சிறுசு பெருசாக பாப்பா முள்ளு இருக்கு நல்ல. பேசுவாப்பா. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே குறிச்சி குளம் தான் வந்திருக்குறோங்க. ஜிலேபி மீன் வாங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கி. சுத்தமாக தண்ணி இருக்குங்க. இங்கே எல்லாம் பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் குளம் இது ஃபுல்லாக அங்கே வரைக்கும் இருக்குங்க குளம். இப்போ பாருங்க மீன் காமிக்கிறோம் பாருங்க. ஜிலேபி மீன் தான் கிடச்சி. நான் நேரமாக வந்திருக்கோனுங்க. ஒரு நண்பர் வரன்ட்டார், காரில் ஓட்டிகிட்டு போன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா வண்டியில் வந்துட்டேன். அவர் வரலின்ட்டார். பாருங்க மீன் உயிரோட துள்ளிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு மீன் வேணுன்னா இங்கே வாங்க. தொட்டியாபாளையம் வாங்க. குணத்தூர் தொட்டியாபாளையத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா குறிச்சிக்கோளம் நேராக ஒரே ரோடு தாங்க. பாருங்க தம்பி, பாருங்க மீன் கிளீன் பண்ணுறா. 600 இருக்குங்க. அதே போதுங்களா? சரி வாங்க. பாருங்க செவல் இந்த மாதிரி ரெட் கலர் இருக்கிறதா புதுசுங்க. அது கொஞ்சம் கருப்பாச்சுன்னா பழையதுங்க. இப்போ பாருங்க மீன் எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. குறிச்சி குளத்து உயிரோடன் மீன் கிடைக்கும். ஃபோன் நம்பர் பாருங்கள். இந்த ஃபோன் நம்பர் பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வாங்க. உண்மையில் நல்லா இருக்குது. குணத்தூர்லேருந்து இது தொட்டியாபாளையத்துலேருந்து ரோடு நேராக வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குறிச்சி குளமே தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பிரியக்கூடாது. நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாவே குளம் இருக்குது. மீன் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. மீன் வெட்டாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க மீன் வெட்டியாச்சு. இந்த கவரில் போட்டுருக்கேன். பாப்பா பாருங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மார்க்கெட்டு இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மீன் இருக்குது. இங்கே வந்து பிடிச்சி அப்போவே நம்மளுக்கு மீன் கொடுக்குறாங்க. அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்குது, பொரிச்சாலும் நல்லாயிருக்கு. ஏன்னா மீன் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். உங்களுக்கு காமிச்சிருப்பேன் செவ்வல் எந்த கலர் இருக்குது எப்படின்னு காமிச்சிருப்பேன். அதை பார்த்து மீன் வாங்க இனிமேல் போனீங்கன்னா மேலே வாங்கியாச்சு. பாருங்க போய் பொரித்து சாப்பிட்டு குழம்பு வைக்கிறதுல ஒரு வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக பாருங்கள் எப்படி என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள்.
சரி வரோங்க. சரி. வேற மீன் வாங்கியாச்சு. பாப்பா காமி. வேற மீன் வாங்கியாச்சு. சேம் பேன்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வருங்க. எல்லாத்துக்கும் பாய்.